ஹாய் காய்ஸ், இது போகிற ஹெஃபிக்ஸ். நம்ம இன்றைக்கி நம்ஜுனோட ஒரு ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். நியூ மேரிட் கப்பிள். ஸோ இன்றைக்கி என்னடா ஆரமோட ஒன் ஷாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோனாவோட பர்த்டே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் விஷ் பண்ணிடலாமா? விஷ் யூ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜோனா. இன்றைக்கி மாதிரி எப்போவுமே அந்த டிம்பிள் ஸ்மைலோட எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். ஆமீஸ் உங்களுக்காக எப்போ ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம். சீக்கிரம் வீட்டில் வந்துடுங்க. டெய்லியும் ஃபோனில் பார்த்தாலும் ரசிக்க முடியல. சீக்கிரம் உங்கள் லைவு எல்லாம் பார்த்து நீங்கள் எப்போவுமே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், என்னோடய ஹீலர். நீங்கள் எப்போவுமே என்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வேணும். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா சரி போதும்டா, நீங்களும் ஆரம்பி விஷ் பண்ணிடுங்க. ஸோ ஹாஸ்டன் சின்ன பசங்க இருந்தால் அப்படியே வெளியே ஓடிடுங்கன்னு சொல்லிட்டேன். ரொம்ப பங்கமாலாம் பேச மாட்டேன். போதும், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இது இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலே தெரியுது, நியூ மேரிட் கப்பிள். உங்களுக்கும் நம்ம ஜோனாவுக்கு மேரேஜாக ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு மாதிரி இன்ட்ரோலாம் இல்லை, நம்ம அப்படியே கதைக்குள்ளே போய் ஜம்ப் ஆகிடலாம். ஓகேடா. இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் ஆரம் ஆரம் அப்படின்றீங்க. என்னடி கொஞ்சம் ஏந்துருங்களேன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆரம் இப்போ எங்கே படுத்துருப்பானா? வயிற்று மேலே தான் படுத்துருப்பான். இப்போ அப்படியே உங்களை பார்த்துட்டு நல்லா முடியாதுன்றான். ஆரம் பாருங்க ஆரம், நம்ம இப்போ உள்ளே இருக்கும் தெரியுமா, வெளியே விடவே மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க தெரியுமான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஆரம் சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஏன் பொண்ணாட்டி நான் வெளியே விட மாட்டேன் அப்படிமா சொல்கிறாரு. நீங்கள் இதுங்க ஃபஸ்ட்டு ஏந்துருங்க, வெயிட்டாக வேறு இருக்கீங்க அந்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஆரம் அப்படியா அப்படிமா சொல்லிட்டு அப்படியே உருண்டுக்கிட்டு வரான். நீங்கள் நம்ஜுன்னு ஹெட் அப்படியே பிடிச்சிட்டு, பாருங்கள் ரொம்ப சேட்டை பண்ணுறீங்க வர நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. நான் சேட்டை தாண்டி பண்ணுவேன் அந்த மாதிரி நகுறான். இப்போ அப்படியே உங்கள் செஸ்ட்டு மேலே படுத்துக்கிறான். நீங்கள் ஜோனா ஏந்துருங்களேன் அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆரம்பி இப்போ உங்கள் சீக்ஸ் அப்படியே பிடிச்சிக்கிட்டு, இப்படி வெக்கப்படுறீடி, இதை பார்க்கணுன்னாலே நான் படுத்து பண்ணின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஜோனா அப்படின்றீங்க. இதுக்கு இப்போவே இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன் என்னமே சொல்கிறான். நீங்கள் கத்தனாலும் தப்பு அப்படின்றீங்க. இப்போ ஆரம் சும்மாவே இல்லை, அவங்க மேலே படுத்துக்கிட்டு உங்கள் லிப்ஸை நோண்டிக்கிட்டு உங்கள் கம்மல் எல்லாம் டச் பண்ணி சும்மா இருக்க மாட்டேங்கிறான். நீங்கள் எவ்வளோ நேரம் தான் இப்படி பண்ணிகிட்டு இருப்பீங்க? கொஞ்சம் விட்டால் நான் வெளியே போய் ஆன்ட்டிகிட்டலாம் பேசுவேன்ல அந்த மாதிரி சொல்ல, பேச தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் 2 வீக்ஸாக இப்படி தான் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்ல, அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றான். நீங்கள் ஷோ என்ன பேசினான்னு எனக்கு மேலே பேசுகிறானேன்ற மாதிரி யோசிக்க. இப்போ கதவு தட்டுறாங்க. நீங்கள் அப்பா தெய்வம் யாரும் வந்திருக்காங்கன்ற மாதிரி பார்க்க. ஆரம் அவனை எந்த பேருக்கு டோர் ஓப்பன் பண்ணா? உங்கள் அம்மா தான், அதாவது ஆரமோட அம்மா. அவங்க டேய் காலிலேருந்து நானும் பார்க்குறேன், இன்னும் உள்ள ரூம் போலே இருக்கீங்க, உள்ளே என்ன தான் பண்ணுறீங்க, வெளியே வாங்கலாம் 2 பேருமா சொல்ல. நீங்கள் ஆரம் பின்னாடி அப்படியே அத்தைன்ற மாதிரி கை காமிக்கிறீங்க. இப்போ ஆரம், அம்மா நான் உள்ள ஒரு வேலையாக இருக்கம்மா, எனக்கு வயனு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா, அவளை வரமாட்டான்னு மாதிரி சொல்ல. நீங்கள் இல்லைன்ட்டின்ற மாதிரி கை காமிக்கிறீங்க. அவங்களுக்கு சிரிப்பு வேறு வருது. இப்போ ஆரம் அப்படியே திரும்ப நீங்கள் சைலண்டாக நின்றுக்கிறீங்க. இப்போ அவங்க அத்தையும், இல்லைடா எனக்கு கிச்சனில் ரொம்ப முள்ளடா வான்ற மாதிரி அவங்க கை பிடிச்சிருக்குறாங்க. இப்போ ஆரம் ஒரு சைடும் கை பிடிச்சிட்டு உள்ள வேலை இருக்குன்னு சொல்கிறம்மா, விடுமான்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அவங்க அம்மா ஆரமோட அம்மாவும், இப்போ நான் சொல்கிறது கேட்பியா மாட்டேன் ஆரம், போ நீ போய் தனியாக வேலையை பாரு, எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லி உங்களை பிடிச்சி ஒரு இழுதான். ஆரம் உங்கள் கை விட்டுறான். நீங்கள் வா இப்போ அது வெளியே வந்துமேன்ற மாதிரி வீட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஆரம்பம், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல. இப்போ ஆரம்படா, அப்பா சாமி உன் ஹெல்ப்பு தானே, நீ அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ எப்படியே உட்காந்துரு சரியா, நீ ஹெல்ப்லாம் எனக்கு பண்ணாதன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியவே இல்லை. ஏன் அவர் தான் ஹெல்ப் பண்ணுற சொல்கிறாருல்ல, ஏன் ஒத்துக்கோங்கன்னு சொல்ல. வயன் ரொம்ப வலை கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்ல. இப்போ ஆரம்பம் உங்கள் அம்மா போய் நின்றுட்டு, அதான் வைனே சொல்கிறாளம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி. இப்போ நீங்களாம் கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அதை எடுத்துகிட்டு வைன் இது இந்த பொருள் இங்கே தான் இருக்கும்ன்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஆரம்போட அவங்க அம்மா அப்படியே 2 கை இடுப்பில் வச்சுக்கிட்டு அப்படின்றாங்க. நீங்களும் தான் ஆரம்பம் அப்படி பார்க்குறீங்க. இப்போ ஆரம்பம், என்னம்மா தொண்டை வலிக்குதா, தண்ணி குடி, சூடு தண்ணி வச்சு தருவான்னு நம்ம கேட்க. கிச்சனுக்குள்ளே வரமாட்டேன், இல்லை இந்த பொருள் இதுதான், இது இங்கே தான் இருக்கும்னு நீ அவளுக்கு சொல்லி தெரியான்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போ ஆரம்பம், என்னம்மா நீ தான் கால் வலிக்குதுன்னு சொல்லலாமா, நீ போய் ரெஸ்ட் எடு, நாங்கள் 2 பேரும் நைட்டு டின்னர் பண்ணிடுவோம்மா சொல்ல. நீங்கள் என்னது டின்னரா அப்படிமா கேட்குறீங்க.
ஆரம்பம் ஏன் சொல்ல ஆரம்போட அவங்க அம்மா அவளுக்கு சமைக்கவே தெரியாது ஃபஸ்ட்டுன்ற மாதிரி சொல்ல இப்போ ஆரம்பம் எப்படி உனக்கு சமைக்க தெரியாது அந்த மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அந்த மாதிரி சொல்ல அப்போ உனக்கு என்ன தான் தெரியும், நீங்கள் வந்து நல்லா சாப்பிடுவேன் தூங்குவேன் வேலை பார்ப்பேன்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன இது யோங்கி பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்கா அந்த மாதிரி சொல்ல அப்புறம் வந்து நீ அவங்க அம்மாவும் ஓப்பா 2 பேரும் என் தலை வலிக்குது நீ மட்டும் 2மே ஆரம்பம் வெளியே தள்ளுறாங்க உங்கள் அம்மா. நீங்கள் சிரிக்கிறீங்கம்மா அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா ப்ளீஸ்மான்ற மாதிரி சொல்கிறான். இத்தனை நாள் கிழிக்காத வேலை இப்போ நீ ஒன்று கிழிக்க போகிறதுல போடான்ற மாதிரி தள்ளி விட்றாங்க. இப்போ உள்ள வந்ததுக்கப்புறம் நீங்களும் ஆண்டியை வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஆரம்புக்கு இப்போ எட்டி பார்த்துட்டு இருக்க கிச்சனை நீங்கள் அந்த சைடில் ஒரு ஐஸ் பார்த்துட்டு இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு ஐயோ அப்படின்ற மாதிரி சிரிக்கிறீங்க. உங்கள் அம்மாவும் எட்டி பார்க்குறானா அது மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஆமான்றீங்க இவனன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க கையில் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அப்படியே வராங்க. ஆரம்பம் அப்படின்ற மாதிரி மேலே கீழேயும் பார்த்துட்ருக்கான். ஆரம்போட அவங்க அம்மா வந்து பின்னாடி முதுகில் அந்த கரண்டி வச்சு தட்டிட்டு டேய் அது மாதிரி சொல்ல என்னம்மா என்னடா பண்ணுற அது மாதிரி கேட்க இல்லைம்மா செவரில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தம்மான்ற மாதிரி சொல்கிறான். செவர்லாம் பல வருஷமாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, முதல்ல இங்கே வந்து கிளம்பு அந்த மாதிரி சொல்ல வேலை பார்க்க விட்டுட்டா எங்கள் 2 பேரையும். நான் பாட்டு வெளியே சிவிலி நிற்கிறேன் நானும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்க நீ நிற்கிறதே பெரிய டிஸ்டர்ப் தான், நல்லா 6 அடி உயரம் மாதிரி நல்லா பணம் மாற மாதிரி நிற்கிறேன் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பம் அப்படியே வாயில் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு என்னம்மா இதை பார்த்து நீயே இப்படி சொல்லிட்டேன் அந்த மாதிரி சொல்ல உனக்கெல்லாம் அவன் தான் கரெக்டு நான் அவனை கால் பண்ணுறேன்னு சொல்ல இப்போ நீங்கள் யாருன்ற மாதிரி பார்க்க இப்போ அவங்க அம்மா கால் பண்ண ஆரம்பம் வேணாம் அவன் வந்தால் அவனுக்கு தான் பிரச்சனை எனக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி சொல்ல அதான் வருவான் அந்த மாதிரி சொல்லி அவன் கால் பண்ணான். அது வேறு யாரும் இல்லை நம்ம யூஞ்சுனுக்கு தான் அந்த சைடு அந்த மாதிரி ஒரு வாய்ஸு டே யூஞ்சுனா எங்கடா இருக்கேன்னு சொல்ல நான் எங்கள் அம்மா இருப்பேன் மொட்டை மாலை படுத்துருக்கேன்மான்ற மாதிரி ஒரு வாய்ஸு எந்த வீட்டு மொட்டை மாலை படுத்துருக்கேன்னு சொல்ல யூஞ்சன் அப்படியே கண்ணு முடிச்சு வெயில் அடிக்குதுன்ற மாதிரி பக்கத்தில் பார்த்தா நம்ம படுத்து கிடக்குறான். தேயோட வீட்டு மொட்டை மாடி மாட்டுற மாதிரி சொல்ல 2 பேரும் திருந்த மாட்டிங்களாடா அந்த மாதிரி சொல்ல எனக்குமா ஃபோன் பண்ணேன்ற மாதிரி தூக்கத்துலேயே பேசுகிறான். இல்லை எங்கள் வீடு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது நீ கிளம்பி அந்த மாதிரி சொல்ல அந்த வாழ்ந்தவன் இல்லையான்ற மாதிரி கேட்க இப்போ அவங்க அம்மாவும் அவன்லாம் இருக்கான் அவனை வேலை வாங்க சும்மா இருக்கலாம் நீயும் அவனை கிளம்பி வாங்க அந்த மாதிரி சொல்ல புரிஞ்சுக்கோம்மா நான் வருவேன் வரமாட்டேன் அந்த மாதிரி சொல்ல குடிச்சிங்களா 2 பேருன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அவங்க அப்படியே லொடன்னு கத்திட்டு இருக்க யூஞ்சின் கட் பண்ணிட்டு சாமி காலையிலே இந்த பஜனெல்லாம் கேட்க முடியாதுன்ற மாதிரி காதை ரப் பண்ணா இப்போ ஆரம்பம் என்ன வரானாமா ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கிச்சன் நீங்களும் யார் அத்தை அந்த மாதிரி சொல்ல நீ ஏன் பாரு வருவான் அந்த மாதிரி சொல்ல இப்போ கொஞ்ச நேரம் அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து அம்மான்ற மாதிரி கத்திக்கிட்டே வரேன். இப்போ நீங்கள் வந்து யாருமா அதுன்னு சொல்ல பிச்சைக்காரனா இருப்பான் போய் பாருமான்னு மாதிரி சொல்ல இப்போ நீங்கள் வெளியே வரீங்க ஹே யார் நீ அந்த மாதிரி ஒரு வாய்ஸு. இப்போ நீங்களும் நம்ம யூஞ்சிருந்தா அப்படி கேட்குறான். நீங்கள் வந்து அதை நான் கேட்கணும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க நான் யாரா என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்குறியா அந்த மாதிரி சொல்ல தெரியல அதனால தான் உங்களை பார்த்து நான் கேட்குறேன்ற மாதிரி சொல்கிறீங்க. யூஞ்சின்ல என் பேர் யூஞ்சுன் நான் வந்து நம்ஜுனுக்கு கூட போக்கா தம்பி அந்த மாதிரி சொல்ல அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உன் பேர் என்ன அந்த மாதிரி கேட்க நான் நம்ஜுனோட ஒய்ஃபு அண்ணி அப்படின்ற மாதிரி வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ உன்னை நான் பார்த்ததே இல்லையேன்ற மாதிரி சொல்ல அண்ணி நீங்கள் தானா வான்ற மாதிரி உன்னை சுற்றி வந்துட்டு இருக்கான். ஆரம்பங்குது ஏய் அப்படின்றான். இப்போ ஆரம்பத்துட்டு நம்ஜுனா அந்த மாதிரி சொல்ல நல்லா இருக்கட்டும் என்ன சொன்னோடனே வந்துட்டு எனக்கு நீ சீக்கிரமாக சொல்ல நீ உங்களுக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு இவங்க இப்போலாம் கொலாப்ரேஷனாக பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்போ யூன்சன் சொல்கிறான் அண்ணி நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த மாதிரி சொல்கிறான். நீங்கள் வெக்கப்படுறீங்க ஆரம்பிக்கு எரியுது. இப்போ ஆரம்பம் ஏய் வந்த வேலை நம்ம தானே கூப்பிட்டாங்க என் பொண்ணாடி உனக்கு என்ன பேச்சு கிளம்பலான்னு சொல்ல அடா போயா அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் யூஞ்சில் உங்ககிட்ட கதையாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ நீங்களாம் பேசுறதுலாம் உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறான் நல்லா. அது மட்டும் இல்லாமல் தெரியுமா ஒன்றாம் நம்பரு எப்படி சொல்கிறது ஒரு பொருள் ஒழுங்காக வச்சுக்க மாட்டார் எல்லாம் போட்டு உடச்சிருவார் நீங்கள் தான் அவர் நல்லா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு ஆரம்பத்தையும் அவன் நல்லா சொல்லிகிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியா சரி இன்னமும் கேட்டுட்ருக்கேன். நீங்களும் அவன் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுறீங்க. இப்போ ஆரம்பம் ரொம்ப நேரம் பார்த்துட்டு டேய் போதுண்டா நான் கூட இவ்வளோ பேச மாட்டேன் நீ ஆன் பண்ணி விட்ட ரேடியோ மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல இப்போ நீங்கள் ஏங்க இப்படி பேசுகிறீங்க அந்த மாதிரி ஆரம்பம் சொல்கிறீங்க. இப்போ யூஸ் என்ன பண்ணுறான் அப்படியே உங்களுக்கு கிச்சனுக்குள்ளே சொல்லிட்டு போகிறான். இப்போ நீங்கள் வந்து
கிச்சனில் வந்து என்ன பண்ணிட்டு பிளேட்டில் கழுவிட்டுருக்கேன், இவன் தொடச்சி வச்சுட்ருக்கான். இப்போ ஆரம்பத்தெல்லாம் பார்த்துட்டு நான் பண்ண வேண்டிய வேலை கர்மாந்திர பூச்சி இவன் பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல. இப்போ என்ன ஆகுதாங்க, அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ என்ன ஆயிடுச்சு, நைட் இருக்கோம், நீங்களும் யூஞ்சுன்னு உட்காந்து வீடியோ கேம் விளையாடிட்டுருக்கேன். நீங்கள் வந்து யூஞ்சுன் நான் தான் ஜீப்பை யூஞ்சுன்னுமா சொல்ல, நீங்கள் போய் இடிச்சிடிச்சு விளையாடிட்டுருக்கீங்க அவள் கையை தட்டி ஒன்றுன்ட்டு. ஆரம் என்ன பண்ண, நைட்டு ப்ரஷ் பண்ணுவாங்க, ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வரான். இப்போ இதை பார்த்துட்டு ஆரம்புக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் வந்து யூஞ்சு மட்டும் கொட்டுறீங்க. இப்போ யூஞ்சுனும் வாங்கி தள்ளி போடின்ற மாதிரி சொல்ல டீன்றான். ஆரம் வந்து அவன் அண்ணி கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசணுமா சொல்ல, அட போங்க ஆரம்மாங்க அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சீரியஸாக விளையாடிட்டு இருக்கேன். ஆரம் இப்போ வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க ஷோல்டர் ரப் பண்ணிகிட்டு இருக்கான். வந்து கம்முன்னு இருங்க அந்த மாதிரி சொல்ல. இப்போ யூஞ்சில் என்ன பண்ணுறான், அவன் ஜெயிச்சிட்டான், அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து தள்ளி போட அந்த மாதிரி தள்ளி விட்றீங்க. ஆரம்க்கு அப்படி சொல்லி ரொம்ப கோவமாக வருது. இப்போ ஆரம் வந்து எந்திரா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சொல்ல, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ யூஞ்சினும் என்ன அந்த மாதிரி கேட்க, நீங்கள் கிளம்பு ஃபஸ்ட்டு, நீங்கள் வீட்டு இந்த கிளம்ப அந்த மாதிரி சொல்ல, நான்லாம் போகல, நான் இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி ஜாலி கேம் விளாட்லாம் சரியா, மத்தியானம் நம்ம டென்னிஸ் விளாடணும், அது மாதிரி மொட்டை மாடி போய் விளாட்லாமான்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறான். நீங்களும் சரின்றீங்க. இப்போது ஆரம் வந்து அவங்கள உட்கார வச்சுட்டு அவெல்லாம் வரமாட்டான் அந்த மாதிரி சொல்ல, அது நீயே சொல்கிறான் ஆரம் அந்த மாதிரி யூஞ்சின்னு கேட்க, அவள் வரமாட்டானா வரமாட்டா, உனக்கு என்னடா அந்த மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து ஜோனா விடுங்க, நான் அவன் கூட கொஞ்சம் விளையாடிட்டு வரேன். நின்று சின்ன குழந்தையா அவன் கூட போய் டென்னிஸ் விளாட போகிறான் அந்த நைட் டைம் இந்த மாதிரி சொல்ல, ன்ற மாதிரி அவங்க உட்காந்துக்கிறீங்க இப்போ கை கடிக்கிட்டு. இப்போ இவன் சொன்னோம் அப்படி உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு போங்க, நீங்கள் ரொம்ப மோசம் நம்ம ஜோன் இந்த மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படி ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஆரம்போ வேணுன்ற மாதிரி பக்கத்தில் இருந்து உட்காரான். நீங்கள் வந்து ஒன்றும் வேணாம். இப்போ ஆரம்பம் அவனுக்கு கிளம்ப சொல்கிறியா, இப்போ நான் கிளப்பினேன்னா மவளே உனக்கு அவ்வளோ தாண்டின்ற மாதிரி அவன் காத்துக்கிட்டு சொல்கிறான். நீங்கள் ஆரம் அப்படியே சைட் ஐஸில் பார்க்குறீங்க. ஆரம் ஒரு ஐப்ரோ அப்படியே ரேஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து சரி கொஞ்சம்ண்ணா டைமும் ஆச்சு, 9:30 மேலே ஆச்சு, இதுக்கு மேலே வேண்டாம் கொசு கடிக்கணுமா சொல்ல. இப்போ சொன்னோம் என்னவா என்ன பண்ண வீட்டுக்குள்ளே விளாட்லான்ற மாதிரி சொல்கிறான். போடா கிளம்பு, வீட்டில் ஒன்று தேட மாட்டாங்களா போ. அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து இங்கே தான் இருக்க, உனக்கும் டயர்டாக இருக்கும்லன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆரம்போட ஷர்ட் பாக்கெட்லேருந்து அப்படியே காசு ஒரு 500 கையில் கொடுத்து கிளம்புடான்றீங்க. ஆரம்போ அது ஏன் காசுடி, இப்போ போகணுமா வேண்டாமா உங்களுக்கு. இப்போ யூஞ்சில் அந்த 500 வாங்கிட்டு கிளம்பிடுறான். இப்போ உங்கள் வீட்டில் பார்த்து யாருமே இல்லை, நீங்களும் அவன் மட்டும் விளையாடிட்டு இருப்பீங்க. இப்போ என்ன ஆச்சு, நீங்கள் வந்து டயர்ட் ஆகிடுச்சுன்னா அப்படியே அந்த சோஃபாவில் படுத்துறீங்க. ஆரம் அவங்க கால் எடுத்து அவன் மடியில் வச்சுட்டு அப்படியே அமுக்கி விட்டுட்டுருக்கான். நீங்கள் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்ல, என் பொண்ணாடி நல்லா பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அம்மிக்கிட்டு சொடக்கெலாம் முடிச்சிட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்றீங்க. அந்த யூஞ்சுன் எனக்கு கூட எரிச்சலாம் ஆகுதுன்ற மாதிரி கால் வச்சு ப்ரெஸ்ஸு வலிக்குது அந்த மாதிரி சொல்ல. சரி காலிலேருந்து நானும் பார்க்குறேன் டி, நீ அவன் கூட தாண்டி எல்லாமே பண்ணிகிட்ருக்க நம்ம ஜுனா அப்படின்றீங்க. அப்படி இல்லை, காலேருந்து அவன் கூட தான் சமைக்கிற, விளாட்றேன், பேசிகிட்டு இருக்க. இப்போ கூட பாரு நான் வந்து கூப்பிட்டு கூட நீ அவன் கூட தான் நன்றி இருந்தேன் அந்த மாதிரி சொல்ல. ஐயோ நம்ஜுனா அவன் தம்பி மாதிரி சரியா, நான் ரொம்ப நாள் கழிச்சு என் பிரதர் கூட விளையாடும் ஃபீலிங். ஸோ அதனால தான் நான் டெய்லியுமே அவங்க கூட தானே இருக்கேன். 2 வீக்ஸாக நம்ம 2 பேரும் ரூம்குள்ளேயே தான் இருக்கோன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஆரம்பம் என்னமோ சொல்லி சமாளின்ற மாதிரி சொல்ல. நீங்கள் இப்போ 2 கை விரிச்சு வாங்கன்ற மாதிரி கூப்பிடலாம். ஆரம்பம் நான்லாம் வரலன்ற மாதிரி போட் பண்ணிக்கிட்டே திரும்பிக்கிறான். நம்ஜுனா அவளுக்கு க்யூட்டாலாம் பண்ணாதீங்க, எனக்கு கூட தூக்கி கொஞ்சம் போல இருக்குது அந்த மாதிரி சொல்ல. இப்போ ஆரம்பம் தூக்கி கொஞ்சம் யார் வேணான்னு சொன்னான்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் வெயிட்டாக இருப்பீங்களே அந்த மாதிரி நீங்கள் சொல்லி சிரிக்கிறீங்க. ஆரம் அப்படியே தொப்புட மாதிரி படுக்கிறேன். அப்பா வலிக்குது நம்ஜுனா அப்படின்றீங்க. இப்போ ஆரம் அப்படியே படுத்துக்கிட்டு உங்கள் நெக்கெல்லாம் வந்து சும்மா இல்லாமல் மறுபடியும் தொட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் நம்ஜுனா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பா அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்னன்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்திருக்கா அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட்டு லவ்வான்ற மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டே உங்களை பார்க்குறான். ஃபர்ஸ்ட் லவ் தான், ஏன் இருந்தது அந்த மாதிரி சொல்கிறான். அவங்க வயசு அப்படியே லைட்டாக மாறுது. பட் ஃபர்ஸ்ட் லவ் அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு விட அந்த மாதிரி சொல்ல. இல்லை சும்மா சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்ல. ஃபர்ஸ்ட் லவ் என் ஃபர்ஸ்ட் லவ் எம்மா தான், அது செகண்ட் லவ் தான் அந்த மாதிரி சொல்ல. அது மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நான் ஒரு 12th சம்திங் படிக்கும் போது என் ஸ்கூலில் தான் நான் அவளை பார்த்தேன்.
அப்போது எப்படி சொல்கிறது, என் கிளாஸ் தான், பட் செக்ஷன் வேறு. எப்படி சொல்கிறது, நாம் கொஞ்சம் படிப்பு சேர்க்குறோனால நம்மகிட்ட யாரும் பேச மாட்டானுங்க அந்த மாதிரி சொல்ல. நீங்களும் தெரியுமே அந்த மாதிரி சொல்கிறீங்க, எப்படி உங்களை பார்த்தாலும் நீங்கள் படிக்கிற பையன் தெரியுது அந்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஆரம்பம். ஸோ எனக்கு தான் அவளை பிடிச்சிருந்துச்சி. ஸோ பார்க்க க்யூட்டாக அப்படியே ஒன்றை மாதிரி அந்த மாதிரி சொல்கிறான். அப்படியே முறைகிறீங்க. இல்லை உன்னை விட கொஞ்சம் சுமார் தான், பட் பார்க்க நல்லா இருப்பா அப்போது அந்த மாதிரி சொல்ல. எங்களும் அப்படின்றீங்க. ஸோ ஜஸ்ட்டு அது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஏஜில் வரதெல்லாம் லவ்வா அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ஜும் நான் கேட்டது என்ன, நீங்கள் பிளேட்டை மாற்றாதீங்க சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்ல. ஸோ நீங்கள் எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க அவளுக்கு அந்த மாதிரி கேட்க. ப்ரப்போஸா? யார், நானா? வாய்ப்பே இல்லை, நான் ப்ரப்போஸ்லாம் பண்ணல. ஸோ ஒரு நாள் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருந்தா. நான் சொல்ல, நீங்களும் அப்படின்றீங்க. ஸோ போகும்போது கூப்பிட்டு நிறுத்தி, இல்லை எனக்கு இது மாதிரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஸோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அவ்வளோதான் கேட்டிங்களான்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம் அவ்வளோதான் கேட்டேன்னு ஆரம்பிச்சிடல. ஆடா என்ன ஜோனா நீங்கள், ப்ரப்போஸ் கூட ஒழுங்காக பண்ண தெரியல உங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல. சரி கேளுடி அந்த மாதிரி சொல்ல. இப்போ நீங்களும் அப்படின்றீங்க. இப்போ ஆரம்பம் அங்கே என்னென்னு சொல்கிறான். இப்போது ஸோ அவள் என்ன ரிப்ளை கொடுத்துருப்பான்னு நீ நினைக்கிறேன்ற மாதிரி ஆரம் வந்து அப்படியே வந்து உங்கள் செஸ்ட்டில் ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜும்ஜுன்னு அந்த மாதிரி சொல்கிறீங்க. இதே தான் அவளும் சொன்னான். நம்ஜூன்னு சொன்னான் ஃபஸ்ட் டைம் அவள் வாய்ஸில் நான் என் பேரை கேட்டேன் அந்த மாதிரி சொல்கிறான். அப்படின்றீங்க. ஆரம்பம். நான் கோவப்படுதான் உனக்கு சொல்லுங்க அப்படின்றீங்க. கூப்பிடாத. நான் அவட்ட கேட்டேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னா. அவள் என்னை பார்த்து நம்ம சொன்னான். அப்போது நான் இப்படிலாம் இல்லை, கொஞ்சம் சப்பியாக நல்லா ஹைட்டாக இருப்பேன். அப்போது அவள் சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்ததுன்ற மாதிரி சொல்கிறான். என்னது, உன்னெல்லாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா? எப்போ பாரு சோடா புட்டியும் நல்லா யார்ட்டையும் பேசாமல் இந்த மாதிரி பசங்களாம் சுத்தமாக பிடிக்காது. அப்போது உன்னெல்லாம் யாரோ லவ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி கேட்டான்ற மாதிரி சொல்ல. அப்படியே உங்கள் ஃபேஸில் ஒரு சேட்னஸ்ஸு. லைட்டாக அவன் ஃபேஸு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஆரமோட சிக்ஸ் அப்படி கப் பண்ணிட்டு என்கிட்ட வாங்கலாம் நம்ம சொல்ல. என்ன கிட்ட வாங்க நம்ம சொல்ல. பக்கத்தில் இழுத்து இது மாதிரி சிக்ஸை கிஸ் பண்ணுறீங்க. சிக்ஸ்லேயும் லிப்ஸ்லேயும். இப்போ ஆரம்பம் இருக்கிட்டு இந்த கிஸ்ஸு ஐஸ் வைக்கிறேன் இந்த மாதிரி சொல்ல. அவள் சொல்கிறதுக்கு உங்களை யாரும் லவ் பண்ண மாட்டாங்கன்ட்டு என் புருஷனை நான் நிறைய லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு பதில், ஐயோ நான் தானே ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப 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 லவ் பண்ணுறேன்ட்டு இப்போ உங்கள் 2 செஸ்ட்டுக்கு நல்லா கிஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து பொறுக்கி கிஸ் பண்ண இடமே இல்லை பாருன்ற மாதிரி சொல்ல. ஆரம்பம் சிரிக்கிறான். ஸோ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் லவ்வு ரிலேஷன்ஷிப்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தேன் அந்த மாதிரி சொல்ல. நீங்களும் உன்னை பார்க்குற வரையும் அப்படின்னு அவங்க சிக்ஸில் வந்து டச் பண்ணுறா. நீங்கள் வந்து அப்படியா சார் அந்த மாதிரி சொல்ல. ஆமாம். இப்போது ஆரம்பம் அப்படியே ஃபஸ்ட் டைம் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை தெரியுமா கல்யாணத்தில். அப்போது தான் அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, என்னை வாடா போய் பொண்ணு பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்ல. நீங்களும் அப்படின்றீங்க. நானும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஜங்குக்கும் நானும் உங்கள் வீட்டுக்கு வந்தோம். ரொம்ப நேரம் அப்படியே சைலண்டாக உட்காந்துருந்தேன். உங்கள் அப்பா வந்துட்டு நிறைய கேள்வி கேட்டார். அந்த மீசக்காரனுக்கு அவனால அவ்வளோ கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல. அவர் என் அப்பா அந்த மாதிரி சொல்ல. தெரியும் அந்த ஆளை பற்றியும் பேசுகிறேன்னு சொல்ல. நீங்கள் என்ன அந்த ஆள் இந்த ஆளுன்றீங்க, அவர் என் அப்பா அந்த மாதிரி சொல்ல. சரிடி அந்த ஆளுக்கு என்னடி போடுற மாதிரி சொல்லிட்டு சரிங்க. நீங்கள் வந்து அவருக்கு மாமனார் அதை மரியாதை எது கொடுங்க அந்த மாதிரி சொல்ல. என் மாமனாருக்கு என் மேலே தான் உரிமை இருக்குது, எனக்கு அவர் மேலே நிறைய உரிமை இருக்குது, நான் என் மாமனாரை எப்படி வேணால் கூப்பிடுவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான். நாங்கள் வந்து ரொம்ப தான் வர அந்த மாதிரி சொல்ல. இப்போ மொக்கேண்டி அந்த மாதிரி சொல்ல. சொல்லுங்கள். இப்போ ஆரம்பம் பண்ணுறா. அப்படியே உங்கள் ஷர்ட்குள்ளே வரேன். நீங்கள் வந்து ஜூனா இந்த பண்ணுறீங்க, ஹாலில் படுத்துருக்கோம் 2 பேரும் பரவாயில்லன்ற மாதிரி. உங்கள் ஷர்ட்குள்ளே வந்துட்டு இப்போ அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து கூசுது அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆரம்பம் என்ன கூசுது, அவங்க குட்டி குட்டி தாடி எனக்கு ரொம்ப கூசுது இந்த மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஆரம்புக்கே ஷையாக இருக்கு. இப்போ அவன் பெரிய டிம்பிள் ஸ்மைலோடு அப்படியே படுத்துருக்கான். நீங்கள் வந்து அப்போ நான் சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்ல. ஸோ அப்போ அவங்க அப்பாவும் மாமனார், சரிடி என் மாமனார் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டார். என்ன வேலை பார்க்குறீங்க, இது முன்னாடி கல்யாணம் ஏதாவது லவ் பண்ணிங்களா அப்படி இப்படிலாம் நிறைய கொஸ்டின் கேட்டார். நான் தான் போய் சொல்ல மாட்டேன்னு எல்லாமே உண்மையை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நானும் சரி என்ன பொண்ணுடா அது அப்படின்ற மாதிரி பார்த்தா அப்படியே ஒரு ரெட் கலர் சாரீ அப்படியே தொலைன்ட்டு முழுன்னு நடந்து வந்துடிய முன்னாடின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜோனா அப்படின்றீங்க. ஆரம்பம்
என்ன உண்மையை சொன்னா கொழுக்கும் முழுக்குன்ற மாதிரி. இப்போ அவங்க செஸ்ட் அப்படியே வந்து கடிக்கிறாங்க. சொன்னா என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ ஆரம்பம் ஆமாம் தொழுக்கும் முழுக்கும் தான் என்னமோ சொல்ல. வந்து எனக்கு ரொம்ப சையாக இருக்குது அப்படின்னு வைக்கப்படுறீங்க. இப்போ ஆரம்பம் அப்போவே ஃப்ளாட்டு தெரியுமா அந்த மாதிரி சொல்ல. உங்களுக்கு ஏமே லவ்லாம் இல்லை வெறும் லஸ்ட்டு தான் இருந்ததா அந்த மாதிரி சொல்ல. சொல்கிறான். அவங்க வந்து என்ன இருக்கிறீங்க அப்போ லஸ்ட்டு தானே லவ்லாம் இல்லையா அந்த மாதிரி சொல்ல. 98% லஸ்ட்டு 2% லவ் அப்படின்றான். நீங்கள் வந்து பிடிச்சி போயிலே இது மாதிரி சொல்ல. லஸ்ட் எங்கே இருக்கோ உங்கள் தானே நிறைய லவ் இருக்குமா அது மாதிரி சொல்ல. இருக்கும் ரொம்ப தான் அது மாதிரி சொல்ல. இப்போ என்ன ஆகுது வந்து அப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சு பழக ஆரம்பிச்சு நான் உன்னை பார்த்ததை இதுதான் நிறைய தடவை பார்த்துருக்கேன்ற மாதிரி அவங்க ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து பொறுக்கி தெரியும் நான் நோட் பண்ணி அங்கே இருந்தாலும் நீ அப்படி இல்லைன்னு நினச்சேன். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ அங்கே தானே பார்த்தேன்ற மாதிரி சொல்ல. ஆரம்பம் ரொம்ப தஷியோடுக்குள்ள தலையாட்டுறான். கொட்டுறீங்க வலிக்குதுடி இந்த மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து பொறுக்கி அந்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போ என்ன ஆகுது அப்படியே அவங்க நெகிக்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து நான் கம்முன்னு இருங்க என்ன பண்ணுறீங்க கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் வந்து சும்மா என்ன பண்ணுறீங்க எவ்வளோ பேசுனால பேசிக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி சொல்கிறான். வந்து இல்லை வேணாம் ஹாலில் இருக்கும் யாராவது வந்தாங்கன்னா அசிங்கமாயிடும் அந்த மாதிரி சொல்கிறீங்க. எனக்கெல்லாம் அசிங்கமாக இருக்காது அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுறான் உங்கள் ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் வந்து சுன்னு வேணாம் அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஷர்ட்டை கழட்டி போட்டேன். இப்போது நீங்கள் வந்து ஜூன் அப்படியே இருக்குமா பிடிச்சிக்கிட்டீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இன்னரோடு தானே இருப்பீங்க. நீங்கள் வந்து வேணாம் ரூமுக்கு போயிடலாம் அந்த மாதிரி சொல்ல. நீ தாண்டி சொன்ன ரூம்லேயே இருக்கோன்ட்டு எனக்கு இங்கே பொண்ணுங்க அந்த மாதிரி சொல்ல. வந்து சொன்னால் இதெல்லாம் ரொம்ப தப்பு சொன்னால் வேணாம் அந்த மாதிரி சொல்கிறீங்க. கிஸ் பண்ணுற அப்படியே ஃபுல்லாக உங்கள் ஃபோர்ஹெடு உங்கள் சீக்ஸு உங்கள் லிப்ஸு உங்கள் ஜாவ் லைன் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து சொன்ன என்ன பண்ணுறீங்க வேண்டாம் நம்ம ரூம்குள்ளே போயிடலாம் அந்த மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு இவங்க தாண்டி அந்த மாதிரி சொல்ல. இவங்க வந்து சடனாக கதவு தட்டுவாங்களாம். அவ்வளோதான் அவங்களுக்கு தூக்கி வரி போட்டுருச்சு. ஆரம்பம் எப்படி பண்ணுற அப்படியே உங்களை தூக்குறான். நீங்கள் வந்து நான் சொன்னல அப்போவே சொன்னல யாரோ வரப்போகிறாங்கன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறான் அப்படியே உங்களை ரூமில் படுக்க வச்சுட்டு இங்கே வந்துடுறேன் அந்த மாதிரி சொல்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்குள்ளே எதுக்கு போகிறீங்க ஏன் இந்த போனேன்னு வைங்க மொட்டை மாடி தான் இன்றைக்கி இந்த மாதிரி சொல்ல. வந்து மொட்டை மாடியா அப்படின்றீங்க. அப்படியே வந்துடுறேன் 5 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் தான் வந்துடுறேன் அந்த மாதிரி சொல்ல. கொடன்னு ஓடி போய் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். வாசல் டோரு பார்த்தா அவங்க அப்பாவும் அப்பாவும் அவங்க அம்மாவும் தான். டேய் மத்தியான நேரத்தில் அவங்களை யாரா கதவு மூட சொன்னது அந்த மாதிரி சொல்ல. இல்லைம்மா ரொம்ப அனலாக இருந்துச்சா அதான் கதவு மூடிட்டோன்னு சொல்ல. சரி அந்த மாதிரி வழி விட்டு வந்தால் அவங்க ஷர்ட்டு கழட்டி போட்டிருப்பாங்க கீழே இருக்குது. குனிஞ்சு டக்குன்னு எடுத்துட்டான். இப்போ அவங்க அப்பாவும் என்னடா எடுத்தேன்னு சொல்ல. இல்லைப்பா காசு கீழே போட்டிருந்தா எடுத்தேன் அந்த மாதிரி சொல்ல. ஓ சரி வயனுங்க அந்த மாதிரி சொல்ல. அவன் ரூமில் தூங்குறாம்மா ரூமில் தூங்குறான் அந்த மாதிரி சொல்ல. என்னடா நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டாலாம் என்ன அந்த மாதிரி சொல்ல. எனக்கு லேப்டாப்பில் ஒரு ஒர்க் இருக்குது நான் போய் பார்த்துட்டு வரேன் சொல்ல. இப்போ அப்படியே உள்ளே வந்துடுறான். நீங்கள் அவன் தான் வந்து நகரக்கூடாதுன்ட்டானே அப்படியே எப்படி சொல்லுது தலைகாணி முன்னாடி மறைச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. உள்ளே வந்து கடைன்னு வந்து என்ன பண்ணுற ரூம் டோரில் லாக் பண்ணிடுறான். இப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க திறத்துறன்ட்டு அவனை. அங்கேருந்தே ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி அப்படின்றா ஃப்ளைங் கிஸ் தரான். நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி அந்த பில்லில் அவங்க ஃபேஸ் வச்சுட்டு வெக்கப்படுறீங்க. இப்போ அப்படியே அவன் ஷர்ட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்டே வரான் அவங்ககிட்ட. நீங்கள் வந்து ஜூனா ரொம்ப பயமாக இருக்குது வேண்டாமே என்ன சொல்ல. என்னடி பயம் என்கிட்ட என்னடி பயம் உனக்கு எத்தனை தடவை பண்ணியிருப்போம் என்னமோ சொல்ல. அதனால தான் பயமாக இருக்குது. அது ஆஃப்டர்நூன் டைம் நைட் கூட இல்லை எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. சத்தம் கிடிச்சு மானம் போயிடும். ஆல்ரெடி போன மாதிரி தாண்டி உட்காந்துருக்கு பொண்டாட்டி அந்த மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து ஜூனா அப்படின்றீங்க. இப்போ அந்த பில்லு வாங்கி தூரம் போட்டு நான் இருக்க வேண்டிய இடத்துல இதுக்கு என்னடி வேலை சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் மேலே வரான். நீங்கள் வந்து ஜூனா வேண்டாம் கிஸ் பண்ணுற ஃபுல்லாக அவங்க இன்னர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கணுங்க. வந்து ஜூனா வலிக்குதுடா வலிக்குது அப்படின்றீங்க. சத்தம் போடாத
அந்த மாதிரி சொல்ல நீங்கள் வந்து எல்லாம் ரொம்ப மோசம், கற்றுக்கூடக்கூடாதா அந்த மாதிரி சொல்ல ஆர்எம் நோன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, ஆர்எம்மோட நெக்கில் வந்து உங்கள் 2 கையும் வந்து அப்படியே லாக் பண்ணாமல் பிடிச்சிட்டு அப்படியே இல்லை ஆர்எம் கிட்டே இருக்கிறீங்க. என்னடி அந்த மாதிரி சொல்ல ஆர்எம்மோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ்ஸு, நோஸில், அப்புறம் அவன் மூக்கூட உங்கள் உரசுறீங்க. ஆர்எம் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். அப்படியே தான் வந்து அப்படியே மேக் அவுட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து சொன்னா அவளுக்கு கத்தாதிரி கீற்று போதிரி வெளியே அந்த மாதிரி சொல்ல பொறுமையாக பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க, வலிக்குது அந்த மாதிரி சொல்ல அப்படியே தான் அந்த மேக் அவுட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இதோட இந்த 1 ஷாட்டை முடிச்சுப்போண்டா. லைட்டாக மொக்கையாக இருந்தால் என்ன மன்னிச்சிக்கோங்க செய்யா. ஏன்னா ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு 1 டேல இல்லாமல் நான் பேசின ஒரு ஸ்டோரி இதுதான். ஸோ பாய் மூன்ஸ், லவ் யூ.